ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 9 எபிசோட் 176 பார்க்க போறோம். இந்த வீடியோல இருந்து எபிசோட் 196 வரைக்குமே பாஸ்ட் ஆர்க் தி லோகஸ் ஆஃப் கோனஹான்ங்கிற ஆர்க்கை தான் நம்ம பார்க்க போறோம். நருட்டோவை எல்லாருமே கொண்டாடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த யுருகா தேர்ட் ஹோக்காகே சொன்ன விஷயத்தை திங்க் பண்ணுவாரு. நருட்டோ அப்படியே ஒன்ன மாதிரி உனக்கு எப்படி பேரண்ட்ஸோட அன்பு கிடைக்கலையோ அதே மாதிரி அவனும் வளர்ந்தான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு இன்சிடென்ட், அந்த நைன்டெல்ஸ் பண்ண விஷயம். மக்கள் எல்லாருமே அவனை வெறுக்கிறாங்க. எல்லாரும் தன்னை பார்க்கணுங்கிற அட்டென்ஷனுக்காக தான் நருட்டோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்றான். நானும் இங்கதான் இருக்குன்னு காட்டிக்கிறக்காக நருட்டோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்றான்னு பாரு. யுருகா இதுக்கப்புறமா தேர்ட் ஹோக்காகே ஆபீஸோட ரூஃப் டாப்ல யுருகா கிட்ட ஃபோர்த் ஹோக்காகே நருட்டோவை மக்கள் எல்லாருமே ஹீரோவா கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக தான் தன்னோட உயிரையும் தியாகம் பண்ணாருன்னு பாரு. யுருகா கண் கலங்கிடுவாரு. நருட்டோவை பயங்கரமா சீரப் பண்ணுவாங்க மக்கள் எல்லாருமே. யுருகா லார்ட் தேர்ட் லார்ட் ஃபோர்த் நம்ம கண்களுக்கு முன்னாடியே ஹீரோ இருக்கான்ட்டு அழுவாரு. மக்கள் நருட்டோவை ரொம்பவுமே கொண்டாடுவாங்க. இது எல்லாத்தையுமே ஜெட்ஸு தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பான். பெயின் மாதிரியான ஆளை தோக்கடிப்பான்னு நினைச்சு கூட பாக்கலின்பான். பிளாக் ஜெட்ஸு இதை பத்தி டோபி கிட்ட சொல்லணும், வா போலான்பான். இதுக்கப்புறமா சாமுவியோட டீமை காட்டுவாங்க. ஓமோயி டல்லா வரதை பார்த்துட்டு காருயி வில்லேஜை விட்டு இப்பதான் கிளம்பணும், அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டேன்னு கேப்பா. இல்ல அதெல்லாம் இல்ல ரைக்காகே பத்தி யோசிக்கிறேன்பா. ரைக்காகே என்னானாலும் பரவாயில்ல பிஏ காப்பாத்தணும்னு அழுதுருப்பா இல்லையா, அதை யோசிப்பான். ரைக்காகே இப்ப வரைக்குமே அழுதுட்டே இருந்து ஒரு குட்டையாயி அதுக்கப்புறம் ஏரியாயி கடைசியா திரும்ப நம்ம வில்லேஜுக்கு போய் பார்க்கும்போது ஹிடன் ரெயின் வில்லேஜ் மாதிரி ஆயிருந்தா அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிருவான். காருயி அதுக்கான வாய்ப்புலாம் இல்ல, எவ்வளவுதான் மோசமா அழுதாலும் ஏரியில உருவாகாதுடான்பா. ஆனா நீ நானும் லார்ட் ரைக்காகவே பத்தி பேசிட்டு வரோம். அவருக்கு பவர் ஜாஸ்தி, லேக்ல அசால்ட்டா உருவாக்கிடுவாருன்பா. சொல்ல போனா லேக்கை விட்டு தள்ளு, பெருங்கடலே உருவாயிருக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து மட்டும் பெரிய இடம் ஃபார்ம் ஆச்சுன்னா அது மொத்தமா நம்மள முழுங்கிரும். அப்ப நீ என்ன பண்ணுவேன்ட்டு ஓமோயி கேட்கவும் வாய மூடுறா போதுண்டான்பா, உன்னோட புலம்பெல்லாம் நடக்க போறது இல்லைன்பா. ஓமோயி சாமுவியுமே டயர்ட் ஆயிட்டா போல இருக்கு அவளோட பிரஸ்ட் வெயிட்னாலன்பா. ஆனா நீ எல்லாம் இப்படின்னு டயர்ட் ஆகிக்க மாட்டேன், ஏன்னா உனக்கு தான் பிரஸ்டே பெருசா இல்லையன்பா. வாய மூடுறான்னு உதைப்பா. சாமுயி ரெண்டு பேருமே நிறுத்துங்க, நம்ம மிஷனுக்கு வந்திருக்கோம், சொல்ல போனா 5 நாளுக்கு மேல ஆகும் லீஃப் வில்லேஜுக்கு போய் சேர்றக்கே, இப்படியே பண்ணாதீங்க, சீக்கிரமா வாங்க போலான்பா. 3 பேரும் வேகமா போவாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரூக்கி டீச்சர் இருக்கா அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. டீச்சர்ஸ்லாம் ரொம்பவே மோசமான அழிவு ஏற்பட்டிருக்கு, கொஞ்ச நாள் கிளாஸ்ல வெளியே தான் நடத்தி ஆனும் போல இருக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க. இருக்கா கிளாஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது காப்பாற்ற முடியுமான்னு பாக்கலான்னு பாரு. பக்கத்துல இருக்க டீச்சர் அதுவும் நல்ல ஐடியா தான் பாங்க. எல்லாரும் பிரிஞ்சு ஒவ்வொரு டைரக்ஷனை தேடலான்ட்டு கிளம்புவாங்க. இருக்க ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு இந்த ஏரியாவும் மொத்தமா அழிஞ்சிருக்குன்னு பாப்பாரு. ஆனா அந்த மரம் தப்பிச்சிருக்குன்னு பாப்பாரு. அதுல ஒரு ஊஞ்சல் கட்டி இருக்கும். பாஸ்டர் யோசிச்சு பாப்பாரு. நருட்டோ கிரேட் ஸ்டோன் ஃபேஸஸ்க்கு மேல நிப்பான். கையில ஒரு பெயிண்ட் பக்கெட்டை வச்சுட்டு தேர்ட் ஹோக்காகே மூக்கிலே போட்டு கரெக்டா அடிச்சன்ல தேர்ட் ஹோக்காகேவோட மூக்குல ரத்தம் வரமாய் பண்ணிட்டேன், இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுட்டு நருட்டோ பயங்கர குஷியில் ஆடிட்டு இருப்பான். அது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து தேர்ட் ஹோக்காகே அண்ட் யுருகா பார்த்துட்டு இருப்பாங்க. யுருகாவுக்கு வந்து நருட்டோவுக்கு ஹோம் ரூம் டீச்சரா போறக்கான இன்ட்ரெஸ்டே இருக்காது. தேர்ட் ஹோக்காகே யுருகா கிட்ட நருட்டோ வர பண்ற தொல்லை எல்லாம் ரொம்பவுமே அதிகமாயிட்டு வருது, அப்புறம் அவன் பண்ற பிராங்க்னால எல்லாருமே செம கடுப்பாகிறாங்க, ரொம்பவுமே மோசமா போயிட்டு இருக்கு, அதனாலேயே யாரும் அவனை ஸ்டூடெண்டா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு டீச்சரோட வேலையே அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட அறத்தை மேம்படுத்துறது தானே நான் நம்புறேன் அப்படின்ட்டு தேர்ட் ஹோக்காகே கீழே உட்காந்துட்டு நருட்டோ அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகலினா அவனால கண்டிப்பா நிஞ்சா ஆக முடியாது, அப்புறம் அவன் வாழ்நாள் முழுக்கவும் இந்த வில்லேஜை விட்டு ஒதுக்கப்பட்டவனாவே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு தேர்ட் ஹோக்காகே சொன்னதை கேட்டா இருக்கா இருங்க நருட்டோக்கு ஃபிட் ஆகிற மாதிரி வேற யாராவது இருப்பாங்க கண்டிப்பான்னு பாரு. தேர்ட் ஹோக்காகே நருட்டோக்கு டீச்சர் கிடைக்கலனா எனக்கு வேற வழியே இல்ல, நருட்டோவை அகாடமில இருந்து துரத்த வேண்டியதான் பாரு. இருக்கா டல்லாகவும் அதை விட்டு தள்ளு, உன்னை எல்லாம் யாருமே பிளேம் பண்ண போறது இல்ல, அவன் அகாடமியை விட்டு துரத்தினாலும் உன்னை யாரும் குறை சொல்ல போறது இல்லைன்னு பாரு. இருக்கா இருங்கன்னு சொல்லவும் அப்படின்னா அவனை ஏத்துக்கிறியான்னு தேர்ட் ஹோக்காகே கேட்கவும் இருக்கா சரின்னு ஒத்துக்குவாரு. இதை கேட்டுட்டு தேர்ட் ஹோக்காகே ரொம்பவுமே சந்தோஷப்படுவாரு. நருட்டோவோட லைஃப் சேவர்னு பாரு. இருந்தாலும் இருக்கா கொஞ்சம் யோசிப்பாரு. நருட்டோவா சியர்னு சொல்லி தலைவன் பண்ண கிராஃபிட்டியை பார்த்து கைங்களவமா புடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருப்பாரு. அத 2 லேடிஸ் பார்த்துட்டு ஓ அது அந்த பையனா, இன்னும் இதுக்கு அந்த பையனை இங்கேயே வச்சிருக்காங்க, லார்ட் ஹோக்காகே இதுல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியானோன்ட்டு போவாங்க. இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு அவன் பக்கத்தால போவாரு. அந்த வயசானவர் கத்திட்டு இருக்கதை பார்த்துட்டு நருட்டோ தொடக்கிற மாதிரி பண்ணிட்டு வாயை மூடுன்ட்டு இங்கேருந்து ஓடிடுவான். நான் ஒன்னும் அந்த பையன் இல்ல, நான் நருட்டோ உசுமாக்கி, நான் ஒரு நாள் ஹோக்காகே ஆக போறவன்ட்டு ஓடுவான். அதெல்லாம் இருக்கா பாப்பாரு.
இருக்காவோட கனவுல கூட நைன்டெயில்ஸோட இன்சிடென்ட் வந்து அவர் பயமூத்தி எழுப்பும். அது வெறும் கனவுதான்ட்டு அமைதியாவாரு. இதுக்கப்புறமா நருட்டோ தூங்கி எந்திரிச்சு அவனோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றத காட்டுவாங்க. நருட்டோ கிளம்பிட்டு இன்னைக்குதான் எனக்கான புது டீச்சர் வர போறாங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் ரொம்ப முக்கியம்ட்டு அவருக்கான ப்ராப்பர் கிரீட்டிங் கொடுக்கலான்ட்டு நருட்டோ எக்ஸைட் ஆவான். அவனோட வீட்டை பூட்டிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்டோட போவான். நிஞ்சா அகாடமில காட்டுவாங்க. பசங்க எல்லாம் உள்ள போயிட்டு இருப்பாங்க. ஃபேக்கல்டி ரூம்ல காட்டுவாங்க. டைகோக்கு இருக்கா சென்சேன்னு கூப்பிடுவாரு. நீங்க தான் நருட்டோவோட புது டீச்சரான்னு கேட்கவும், ஆமா எனக்கு வேற வழியே இல்ல, தேர்ட் ஹோக்காகவே ரெக்வஸ்ட் வச்சாருன்னு வேற வழியே இல்லாமையான்னு சொல்லி கேட்பாரு. இருக்கா பிராங்கா சொல்லணும்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு டைகோக்கு அட்வைஸ் பண்றேன்ட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற அதே அட்டென்ஷனை நீங்க அவனுக்கு கொடுக்காம விட்டுருங்கன்னு என்ன சொல்ல வரீங்கன்னு இருக்கா கேட்கவும், அவன் என்ன தொலை பண்ணாலும் நீங்க போற வழியில போங்க, அவனை கண்டுக்காம விட்டுருங்க, அப்புறம் அவனே அவன் வழியை பார்த்து போய்க்குவான் இருக்கா அது எப்படி ஒர்க் ஆகும்னு யோசிச்சுட்டு வரும்போது கிளாஸ் ரூம் ஓபன் பண்ணுவாரு. டஸ்டர் கீழே விழுகும். நருட்டோ நிப்பான். யார் அதை பண்ணதுன்னு சொல்லி கேட்கவும் எல்லாருமே அமைதியா இருப்பாங்க. யார் இப்படி கீழ்த்தரமான விஷயத்தெல்லாம் பண்ணதுங்கும் போது நருட்டோ சிரிப்பான். இருக்கா நருட்டோ அப்ரோச் பண்ணும்போது வலிக்கிட்டு கீழே விழுந்துருவாரு. டஸ்டர்ல ஏமாத்தறக்கு தான் மெயின் ட்ராப் இதுதான்ட்டு பிராங்க் பண்ணிட்டு பயங்கரமா நக்கல் பண்ணுவான் நருட்டோ. செம காண்டாவாரு. டைகோக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற அட்டென்ஷன் அவனுக்கு கொடுக்காதுன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதை யோசிச்சு பார்க்கும்போது நருட்டோ சரி நான் போய் வெளியே நிக்கிறேன்ட்டு கிளம்புவான். இல்ல போய் கோருன்றுவாரு. ஜோஜில டிசப்பாயிண்ட் ஆயிடுவான். நருட்டோ திட்டு வாங்குறத பார்க்கலாம்னு நினைச்சன்பான். நருட்டோ போர் அடிக்குதுன்ட்டு போவான். இருக்கா சென்சே எல்லாத்துக்கும் மார்னிங் சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், இப்பல இருந்து நான் தான் உங்களுக்கான டீச்சரா இருக்க போறேன். நான் இருக்கா யூமினோ, எனக்கு பிடிச்ச சாப்பாடு இச்சிராக்கு ராமன், மிக்ஸ்டு ரைஸ் எனக்கு கடைசி கட்டமா பிடிச்ச சாப்பாடு. நான் பிறந்தது May 26. அப்புறம் எனக்கு மீன ராசி. என்னோட ஹாபிஸ்னு பார்த்தா ஹாட் ஸ்பிரிங்க்கு போவன் பாரு. நருட்டோ ரொம்ப டல்லா தான் இருப்பான். இதுக்கப்புறமா தேர்ட் ஹோக்காகே நிஞ்சா அகாடமிக்கு வரத காட்டுவாங்க. கிளாஸ் ரூம்ல காட்டுவாங்க. சாஸ்கே வேற பக்கம் பார்த்துட்டு கொண்டிருப்பான். இருக்கா ஒருத்தரோட சக்கரா மென்டல் எனர்ஜியாலதான் அதிகப்படியா இன்ஃபுளுன்ஸ் ஆகப்படுதுன்னு சொல்லி லெசன் எடுத்துட்டு இருப்பாரு. கொரட்டா சத்தம் கேட்டு நருட்டோ பக்கத்துல போவாரு. புக்கை வச்சு அடிக்கிற மாதிரி போவாரு. என்னட்டா பயப்படுவா. டைகோக்கு அவன் என்னதான் தொல்லை பண்ணாலும் நீங்க உங்க வழியில போங்க, இக்னோர் பண்ணீங்கன்னு சொல்லிப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு எதுவும் பண்ணாம அமைதியா இருப்பாரு. நருட்டோ முடிச்சு பார்த்துட்டு என்ன சென்சே கிளாஸ் டைம் முடிச்சான்னு சொல்லி கேட்பான். இருக்காக்கு ஒன்னும் புரியாது. வாட்ச காட்டுவான். பார்க்க போனா லேட்டே ஆயிடுச்சு போல, சரி நாளைக்கு உங்களை பாக்குறேன்ட்டு கிளம்புவாரு. இருக்கா நருட்டோ என்னோட 3வது பிராங்க் வேலை செஞ்சிச்சுட்டு வாட்சோட டைமை மாத்திரக்கு போவான். இருக்கா டோர் ஓபன் பண்ணிடுவாரு. பார்த்து நருட்டோ கீழே விழுந்துருவான். நருட்டோ இதை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்பான். போய் உன்னோட இடத்துல உட்காரு, லெசனை கண்டினியூ பண்ணணும்னு பாரு. நருட்டோ ரொம்பவுமே டல்லாவான். இருக்கா ஸ்டூடெண்ட்ஸை வெளியே கூட்டிட்டு வந்திருப்பாரு. நார்மலா செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்றதை விட உங்களோட நிஞ்சுட்சு ஸ்கில்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க ஒவ்வொருத்தனும் பாரு. எல்லாரும் வாய் பழந்துருவாங்க. இதுக்கெல்லாம் மார்க் எல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான லெசன்ஸ் கொடுக்கலாம்ங்கறக்கான டெஸ்ட் தான், வேற ஒன்னும் இல்லைன்னு பாரு. ஃபர்ஸ்ட் பேசிக்கா க்ளோன் ஜுட்சுல இருந்து போலான்ட்டு ஃபர்ஸ்ட் சாஸ்கே உச்சியான்னு சொல்லி கூப்பிடுவாரு. எல்லா பொண்ணுகளுமே ரொம்ப கிரேஸா இருப்பாங்க சாஸ்கே மேல. சாஸ்கே க்ளோன் ஜுட்சுல குழந்தைங்க விளையாட்டுன்பான். நருட்டோ அதை கேட்டுட்டு செம கடுப்பாவான். சாஸ்கே வாய மூடுற லூசர்ன்பான். சக்குராவும் ஈனோவும் சாஸ்கேவை தொல்லை பண்ணாதடா லூசர்ன்பாங்க. நருட்டோ நீமா சக்குரான்ட்டு ஃபீல் பண்ணுவான். இருக்க ட்ரை பண்ணுங்கவும் சாஸ்கே க்ளோன் ஜுட்சு பண்ணி காட்டுவான். சக்குரா அது பர்ஃபெக்ட்டான க்ளோன் ஜுட்சுவா இருக்கு, ரியல் எது க்ளோன் எதுன்னே தெரியலன்ட்டு பாராட்டுவா. அதை நான் ஈஸியா கண்டுபிடிப்பேன்ட்டு நருட்டோ கிக் பண்ணுவான் சாஸ்கேவை. சாஸ்கே இப்பவும் தப்பா கண்டுபிடிச்சிட்டேன்பான். நருட்டோ கிக் பண்ணது க்ளோனா இருக்கும். சக்குராவும் ஈனோவும் அதுதான் உண்மையான சாஸ்கே, அவனை விட்டு விலகி போடான்னு கத்துவாங்க. நருட்டோ கிக் பண்ணிடுவான். பார்த்தா ரியல் சாஸ்கே ட்ரீ மேல இருப்பான். இப்பவும் தப்பா கண்டுபிடிச்சிட்டான்ட்டு கீழே வருவான். சக்குரா பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருப்பா. சாஸ்கே பண்ண இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா 2 க்ளோன்ஸ் பண்ணிருக்கான், ரியல் ஒன்ன வேற பக்கம் வச்சுக்கிட்டு அமேசிங்கா இருக்குன்னு பாராட்டுவாரு. நருட்டோ அதுக்கு என்ன நானும் தான் க்ளோன் ஜுட்சு பண்ணுவேன்ட்டு க்ளோன் பண்ணுவான். அதை பார்த்துட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹிபாச்சி அவன் ஒரு முட்டாள்றான்ட்டு சிரிப்பான். சாஸ்கே நருட்டோ கிட்ட உன்னோட பிரச்சனை தான் என்னடா லூசர், என்னை விட்டு தள்ளி இருன்பா. சீனோ இவன் நம்மளோட நேரத்துக்கு எடுக்கிறான், நமக்கான லெசன்ஸ் பாக்குறக்கே விட மாட்டேங்கிறான், இவன் மொத்தத்துல தொல்லையா இருக்கான்பா. இதை கேட்டுட்டு நருட்டோ என்னன்பா, ஹிபாச்சி சொல்ல போனா நீ ஒரு தொல்லை தான், உயிர் வாழ்ற ஒரு கிருமின்பா, ரொம்ப மோசமா பேசுற ஹிபாச்சின்ட்டு உனாகி இருந்தாலும் அதான் கரெக்ட்ன்பா. நருட்டோ கோவப்பட்டு அடிக்க போவான். இருக்க நருட்டோ ஸ்டாப் பண்ணிட்டு அவனை கிண்டல் பண்ணாதீங்கன்னு நருட்டோ மனசார சென்சேன்பா, இவனை கண்டுக்காதீங்க விட்டு தள்ளுங்கன்னு அது நருட்டோவோட மனநிலையை இன்னுமே மோசமாக்கும். இருக்க சென்சே வாங்க நம்ம எல்லாருமே நம்மளோட கிளாஸ் கண்டினியூ பண்ணலான்னு எல்லாருமே நருட்டோவை விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. நருட்டோ ரொம்ப கோவப்படுவான். இது எல்லாத்தையுமே தேர்ட் ஹோக்காகே பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஈவினிங் ஆயிருக்கும். நான் அவங்கள விட பெஸ்ட்னு நான் கண்டிப்பா காட்டுவேன், அது சத்தியம்ட்டு க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். அதுவும் சொதப்பிருக்கும், திரும்ப பண்ணுவான். இது எல்லாத்தையுமே ஹினாட்டா தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பா. நருட்டோ இச்சிராக்கு ராமன் ஷாப்பை தாண்டி போகும்போது டியூச்சி நருட்டோ கிட்ட என்னாச்சுன்னு கேட்பாரு. ஒன்னும் இல்லைன்பா. ராமன் வேணுமான்னு கேட்பாரு. இல்ல என்கிட்ட காசு இல்லைன்பா. ரிச் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு பணம் கொடுப்பியாமா. சொல்ல போனா ஸ்டவ் ஆன்ல தான் இருக்குன்ட்டு டியூச்சி முன்னாடி போவோம். நிஜமாலுமான்னு கேட்பான் நருட்டோ. ஆமான் பாரு நீங்க தான் பெஸ்ட்ன்ட்டு நருட்டோ செம்ம எக்ஸைட் ஆவான். ரொம்ப டெப்ரஸ்டா இருக்கே, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பாரு டியூச்சி. இல்ல ஒன்னும் இல்ல நான் எப்பவும் போலதான் இருக்கேன்பா நருட்டோ. நருட்டோ நைட்லாம் தூங்காம உட்காந்துட்டு இருப்பான். அடுத்த நாள் நிஞ்சா அகாடமில காட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஷுரிகன் ஜுட்சு பிராக்டிஸ் பண்ணலான்னு பாரு. அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட உங்கள இருந்து ஒருத்தரை கூப்பிடுறேன்ட்டு நேம் லிஸ்ட்டை செக் பண்ணும்போது கீபாவும் நருட்டோவும் என்ன கூப்பிடுங்கன்னு இருப்பானுங்க. ஷீனோவை கூப்பிடுவாரு. ஷீனோ நீங்க தப்பான பர்சனை கூப்பிட்டீங்க, எங்க அப்ராமிக் கிளானை பொறுத்த வரைக்கும் நாங்க பாராசிட்டிக் இன்செக்ட்ஸை எங்களோட உடம்புக்கு நாங்க வீடா கொடுத்துருவோம் அப்படி இப்படின்ட்டு அவனோட கிளானை பத்தி பேசிட்டு இருக்கவும் இருக்க போதும்னு ஸ்டாப் பண்ணிட்டு சாஸ்கேவை பேசிக்ஸை காட்ட சொல்லுவாரு. பொண்ணுங்க சாஸ்கேன்ட்டு பயங்கரமா சேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்த நருட்டோ செம கடுப்பாவான். ரொம்பவுமே மோசமா நடந்துக்கிறான், இவன்ல எப்படா பாப்புலர் ஆனான்ட்டு. சாஸ்கே வேற லெவல்ல ஷுரிகன் ஜுட்சு பண்ணிருப்பான். இருக்கா வேற லெவல்னு பாராட்டுவாரு. பொண்ணுங்களை பயங்கரமா சேர் பண்ணுவாங்க. இது ரொம்பவுமே ஈஸி, நானே பண்ணுவேன்பா நருட்டோ. அப்படின்னா அடுத்து நீ வா நருட்டோன்னு கூப்பிடுவாரு. இருக்கா நான் யாருன்னு காட்டுறேன்ட்டு சாஸ்கேவை பார்த்துட்டு மூஞ்சியை திருப்பிட்டு வருவாரு.
வருவான். மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கும், ஒரே த்ரோல பண்ணணும், அப்பதான் என்ன எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னு திங்க் பண்ணுவான். நருட்டோ வீசின குணாயில ஒன்னும் கூட டார்கெட்ல பட்டிருக்காது. சொல்ல போனா இருக்காவ கொண்டிருப்பான். இதை பார்த்துட்டு எல்லாருமே சிரிக்க வச்சிருவாங்க. கீபா அவன் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டான்ட்டு நக்கல் பண்ணுவான். நருட்டோ சிரிச்சு சும்மா ஏமாத்துறன்பான். நருட்டோ இருக்கா கிட்ட போயிட்டு சென்சே எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பான். இல்ல இது போதும், அடுத்து யாருன்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ திரும்ப சேட் ஆயிருவான். இதுக்கப்புறமா கிளாஸ் ரூம்ல காட்டுவாங்க. சோஜி ஷிகமாரு கிட்ட கிளாஸ் ரூம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேண்டி ஷாப் போலாமான்னு சொல்லி கேட்பான். உனக்குலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க அம்மா உங்ககிட்ட நைஸா நடந்துக்கிறாங்க, ஆனா என் அம்மால அப்படி இல்லப்பா, என்னால வர முடியாதுன்பா. சாஸ்கே தனியா இருப்பான். அவனுக்கு பின்னாடி இருக்க பசங்க கேள்விப்பட்ட உச்சிக கிளான சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்களாமான்ட்டு என்னோட அப்பா பேசிட்டு இருந்தாரு, நான் கேட்டேன்னு சொல்லிட்டு சாஸ்கே மட்டும்தான் அவங்க கிளான்லயே சர்வைவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு நருட்டோ ஷாக் ஆவான். சாஸ்கேவை நினைச்சு உண்மையா வருத்தப்பட்டிருப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா யுருகா சார்டில் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸுமே ஷெட்யூல் பண்ணி தான் வரும். அதுக்காக நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்பேன். நிறைய பேர் கம்யூனிட்டி போஸ்ட்லாம் செக் பண்றது இல்ல, அதனால வீடியோ எப்போ வரும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா, அதனால தான் வீடியோலயே இன்ஃபார்ம் பண்றேன். கமிங் டியூஸ்டே வரைக்குமே டெய்லி 1 எபிசோட் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். வெனஸ்டே டு ஃப்ரைடேக்குள்ள பல்கா நான் வீடியோ அப்லோட் பண்ணி எபிசோட் 196 வரைக்கும் முடிச்சிருவேன். இதுக்கப்புறமா நருட்டோ ஷிப்புடனோட 5th மூவியான பிளட் பிரிசனை நான் சண்டே அப்லோட் பண்ணிடுவேன். இதுக்கப்புறமா வரப்போற எல்லா எபிசோட்ஸுமே இதே மாதிரி நான் ஷெட்யூல் பண்ணி சொல்லிடுறேன். டெய்லி ரெகுலரா நான் 1 எபிசோட்னாவது அப்லோட் பண்ணிடுறேன். 1 சீசன் இல்லைன்னா ஆர்க்னு சொல்லி டார்கெட் வச்சு கம்ப்ளீட் பண்றதுக்கு பார்க்கலாம். இந்த ஷெட்யூல்னாவது நருட்டோ ஷிப்புடன் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். ஏன்னா சீக்கிரமா பொருட்டோக்கு போகணும்ல. இந்த ஷெட்யூல் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. நருட்டோ ஷிப்புடன் சீக்கிரமா முடிச்சுட்டு பொருட்டோக்கு போறதுக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.